வணக்கம் நண்பர்களே, என்னோடய சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். கூப்பாரா என்று அன்புடன் அழைக்கப்படும் திரு கூப்பா ராஜகோபாலன் அவர்களின் குழந்தைகள் கொலு அப்படிங்கிற ஒரு அற்புதமான சிறுகதையை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். சமீபத்தில் தன்னோட கணவனை இழந்த இளம் விதவை பெண் மீனா. அவளுக்கு விவரம் தெரியாத வயசில் 2 குழந்தைகள். அவளோட அம்மாவோ ஒரு பழமைவாதி, சாஸ்திரம், சடங்குகள், சம்பிரதாயங்கள் அப்படின்னு ஊறிப்போன ஒரு பெண்மணி. இவங்க தான் கதை மாந்தர்கள். வாங்க இப்போ கதைக்குள்ளே போகலாம். மாத்தில் ஏமா கொலு வைக்கல அப்படின்னு மீனா கிட்ட குழந்தைகளான பாலாவும் கோபுவும் கேட்குறாங்க. கண்ணு, மாத்தில் இந்த வருஷம் கொலு வைக்கப்படாதுடா அப்பா அப்படின்னு அவள் சொல்ல வந்தா. ஆனால் மீனாவால் தொடர்ந்து பேச முடியல. அவளுக்கு துக்கம் தொண்டையை அடைச்சது. குழந்தைங்களை விட்டுட்டு கொல்லைக்கட்டுக்கு போயிட்டா. அப்போ மீனாவோட அம்மா காவேரியில் ஸ்நானம் பண்ணிவிட்டு ஏதோ பாட்டை முணுமுணுத்துட்டே உள்ளே வந்தா. அப்போ குழந்தைங்க பாட்டிக்கிட்ட போய் கேட்குறாங்க, மாத்தில் ஏன் கொலு வைக்கலை அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு அந்த பாட்டி, என்னை தொடாதீங்க, இப்போ தான் 2 ஸ்நானம் பண்ணிட்டு வரேன், மறுபடியும் என்னை முழுக வைக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு, கொலு வைக்கிற போலத்தானே இருக்குது, அதான் உங்கள் அப்பாவை உருட்டிப்புட்டு உக்காந்துருக்கிறீளே அப்படின்னு பாட்டி சிடுன்னு பேசுகிறா. பாலாவுக்கு வயசு 8. அவளுக்கு கொஞ்சம் விவரம் தெரிஞ்சிருச்சு. அதனால் அவள் பாட்டியோட குரலை கேட்டு ரோஷத்தோட, தம்பி இங்கே வாடா அப்படின்னு வாசலில் பார் மோளம் அப்படின்னு தம்பி அழைச்சிட்டு போயிட்டா. மீனாவோட புருஷன் இறந்து 4 மாதம்தான் ஆகுது. இந்த வருஷம் முழுக்க அவங்க பண்டிகைகளோ எந்த கொண்டாட்டங்களோ கூடாது இல்லையா? ஆனால் குழந்தைகளுக்கு இந்து தர்ம விதிகளெல்லாம் அந்த வயசில் எப்படி அர்த்தமாகும்? அம்மா, நம்ம ஆற்றுல பிள்ளையார் ஏன் வாங்கலைம்மா அப்படின்னு கோபு பிள்ளையார் சதுர்த்தி அன்னைக்கு கேட்டான். என்ன சொல்லுவா அவள்? நம்ம ஆற்றுல இந்த வருஷம் பிள்ளையார் வைக்கக்கூடாதுடா கண்ணு அப்படிங்கிறது தான் அவளோட பதிலாக இருந்தது. அந்த மாதிரி அவள் சொன்னப்பெல்லாம் ஏன் அப்படின்னு கேட்க வாயெடுப்பான் கோபு. அதற்குள்ளே அவள் போயிடுவா. இந்த மாதிரி ஒவ்வொரு பண்டிகையின் போதும் கோபுக்கு ஏன் அப்படிங்கிற கேள்வி எழும். ஆனால் அந்த கேள்விக்கு பதில் கிடைக்காமே கழிஞ்சது. பழூர் ஒரு சிறிய கிராமம். அந்த கிராமத்தில் ஒரு அக்ரஹாரம். அதில் 2 வரிசைகள்லேயும் 25 வீடு தான். மற்ற வீடுகள் எல்லாம் பண்டிகைகள் நடந்துட்டு இருந்துச்சு. நம்ம வீட்டில் மட்டும் ஏன் செம்மண் கோலம் கூட போடலை அப்படிங்கிற கோபுவுக்கு பெரிய புதிராகவே இருந்தது. ஏண்டி பாலா, நம்ம மத்தில் ஏன் கொழுக்கட்டை பண்ணலை? அப்பா செத்து போயிட்டாரோ இல்லையோ, அதனால தான். மற்றவங்க சொன்னதை கேட்டு பாலாவுக்கு அவ்வளோதான் தெரியும். 5 வயசு தான் கோப்புக்கு. அப்பா மேலே கொஞ்சம் கோபம் கூட அவனுக்கு வந்துச்சு. அப்பா ஏன் இப்போ செத்து போனார்? அப்பாவுக்கு ஜுரம் வந்ததோ இல்லையோ? இந்த வியாக்கியானம் எல்லாம் கோபுவோட மனசுக்கு திருப்தியாக இல்லை. எல்லாரும் கொலு வச்சிருக்கா, பாட்டி தான் கொலு வைக்கக்கூடாதுன்றா. பாட்டியை கண்டாலே எனக்கு பிடிக்கல. பாட்டி எப்போ செத்து போவா பாலா அப்படின்னு கேட்குறான். ஐயையோ, அப்படியெல்லாம் சொல்லப்படாது அப்படிங்கிறா பாலா. மீனா தன்னோட அம்மா கிட்ட, அம்மா அவள் கேட்குறதுக்கு என்னால் பதில் சொல்ல முடியல, இன்றைக்கி 2 படி கொலு வச்சிட போகிறேன் அப்படிங்கிறான். ஏண்டி உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சுடுத்தா? அதுகள் சொல்கிறதுன்னு கொலு வைக்கிறதா ஆகுமோ? ஊருக்குத்தான் நன்னா இருக்குமோ? ஊருக்கு தெரிய வேணாம், குழந்தைகள் ஆற்றுலையே பார்த்து கொண்டு இருக்கட்டும். வாயை மூடிண்டு இருக்குமோ இல்லையோ உன் குழந்தைகள், அடுத்த ஆற்றுல போய் எங்கள் ஆற்றுல கொலு வச்சிருக்குன்னு சொல்லும். கை தட்டி சிரிப்பா. நம்ம காட்டிலும் அவளுக்கு ரொம்ப துக்கமாக்கும். உன் மனசில் துக்கம் இருக்கிறத யார் கேட்குறா? வெளியில் வர்றது தான் தெரியும். உன் ஆம்படையான் போனப்ப நீ அளவே இல்லையாம், அதை கூட சொல்கிறா. மீனாவுக்கு ரொம்ப எரிச்சலாக வந்தது. நான் அலறதுக்கும் அழாததுக்கும் அவங்களுக்கு என்ன? என் ஜோலிக்கு எதுக்கு அவங்க வராங்கன்னு கேட்குறா. நன்னாத்தான் சொல்லுவான், ஏன் சொல்ல மாட்டா? 4 பேர் மாதிரியாக போகாட்டா சொல்லித்தான் காட்டுவான். நீ மடியாகலைன்னு கூட பெரிய பேச்சா பேசுகிறா. மடியாகிறதுனா அந்த காலகட்டத்தில் பிராமண சமூகத்தில் கணவன் இறந்துட்டா மனைவி தலையை மொட்டையை அடிச்சுட்டு ஒரு காவி நிற புடவை கட்டிட்டு பின்கட்டிலேயே தான் இருக்கணும். அவங்க வெளியவே வரக்கூடாது. நன்னா பேசட்டும், அதனால் எனக்கு ஒன்றும் இல்லை. எனக்கு குழந்தைகள் ஏங்குவதை பார்க்க முடியல. இன்றைக்கி கொலு வச்சு கொடுக்க போகிறேன். கொலு வச்சு கொடு, நீயும் போய் 4 ஆற்றுல அழைச்சிட்டு வா, உன் அடங்காப்பிடாரித்தனத்துக்கு ஏத்தா போலத்தான் அப்படின்னு ஆரம்பித்தா கிளவி. மீனா வெறுப்போட தாயை எரிக்கிறத மாதிரி பார்த்துட்டு அப்புறம் போனான். பாட்டிக்கு தெரியவே படாது, சொல்லிப்படாதே அப்படின்னு தம்பியை எச்சரிச்சுட்டு பாலா கொல்லைப்புறத்தில் கொதிக்கிற வெயிலில் களிமண்ணை பிசைஞ்சு எலி, பூனை, பாம்பு, சொப்பு சாமான், கிருஷ்ணர் எல்லா பொம்மைகளையும் செஞ்சிட்டு இருந்தா. பக்கத்தில் கோபு உட்காந்துக்கிட்டு தானும் கொஞ்சம் மண்ணை பிசைஞ்சு உருண்டையாக உருட்டி போட்டுட்டு இருந்தான்.
பாட்டி தூங்குறா, அம்மா என்னமோ பெட்டியெல்லாம் இறக்கி வச்சுட்டு இருக்கா, அவகிட்ட சொல்லாதன்னு பாலா மறுபடியும் சொன்னான். போருண்டி, இவ்வளோ பொம்மை போரும், உள்ளே வா கொலு வைக்கலான்னு கோபு சொன்னான். பாட்டு பாடப்படாது, பாட்டி காதில் பட்டுடும் அப்படின்னு சொல்லிட்டு பாலா செஞ்சிருந்த பொம்மைகளையெல்லாம் அக்காவும் தம்பியுமா எடுத்துகிட்டு உள்ளே போனாங்க. அங்கே ஒரு மூலையில் ஒரு ஸ்டூலையும் மனையும் போட்டு அது மேலே கோபுவோட துண்டு ஒன்று விரித்து மண் பொம்மைகளை 2 அடுக்காக வச்சு எதிரில் மாக்கல்லால் கோலம் போட்டான். கோபு கொல்லையிலேருந்து சில புல் பூண்டுகளை பிடுங்கிட்டு வந்து பொம்மை மேலே போட்டான். பாலா சின்ன தட்டு ஒன்று ஓசைப்படாமல் எடுத்துகிட்டு வந்து அதில் சிவப்பு மையை கொட்டி அதில் தண்ணி விட்டு கலக்குனான். தம்பிக்கிட்ட ஒரு பக்கத்தை கொடுத்து தானும் ஒரு பக்கத்தை பிடிச்சிட்டு மெதுவாக ஜெய ஜெய கோகுல பாலா அப்படின்னு பாட ஆரம்பித்தா. அடி, விளக்கு வைக்க வேணாமா அப்படின்னு கேட்டான் கோபு. இதோ 2 பக்கத்துலேயும் வச்சுருக்கேன் பாரு, 2 குத்து விளக்கு அப்படின்னு காமிச்சா பாலா. ஈர்க்குச்சியில் 2 பக்கத்துலேயும் ரெண்டு உருண்டைகளை தட்டையாக தட்டி சொருகி 2 பக்கங்களையும் வச்சுருந்தா. அடி பாலா, அடுத்தாத்து யோகுவையும் எதிராளாத்து காமையும் கூட்டிகிட்டு வரட்டுமா அப்படின்னு ஆவலோட கேட்டான் கோபு. பாலா வசனத்தோட கூடாது அப்படின்னு தலையசைச்சா. யோகுவையும் காமையும் கூப்பிட்டா என்ன ஆகும்னு சொல்லி அவளுக்கு தெரியும். கோபுவுக்கு அது தெரிகிற வயசு வரல இன்னும். உடனே 2 பேரும் ஆரத்தி எடுத்தாங்க. பாலாவோட முகம் புன்னகையில் பூரிச்சு போச்சு. கோபு கூட சந்தோஷத்தில் துள்ளி குதிக்க ஆரம்பிச்சிட்டான். மீனா குழந்தைகளை தேடிட்டு வந்தா. அங்கே கண்ட காட்சியை பார்த்து அவள் அப்படியே ஸ்தம்பிச்சு போய் நின்றுட்டா. புருஷன் இறந்து போன பெரிய துக்கம் கூட அவள் உள்ளத்துலேருந்து ஒரு நிமிஷத்தில் விலகிருச்சு. அவள் புருஷனை இழந்தவ, விதவை கோலத்தில் இருக்கிறவன்னு கூட மறந்து போய் 3 மாதத்துக்கு முன்னாடி அழகும் அலங்காரமாக நிறைஞ்சி புருஷனோடையும் குழந்தைங்களோடையும் கொஞ்சி குழாவிய யுவதியாகவே மாறிட்டா. ஓடி போய் குழந்தைகளை வாரி அணைச்சின்னு கலகலன்னு சிரிச்சா. குழந்தைங்க அதை கண்டு திகைச்சு போயிட்டாங்க. அவள் சிரித்த சிரிப்போட ஓசையை கேட்ட நிமிஷம் அவள் அடிவயிறு பகீர்னுச்சு. செய்யக்கூடாதது எதையோ செஞ்சிட்டா மாதிரி திகில் அடைஞ்சு குழந்தைகளை விட்டு விலகி போயிட்டா. அம்மா நன்னா இருக்கு அப்படின்னு அவளோட தாய் சொன்னது காதில் விழுந்துச்சு. யாராவது பார்த்தா சிரிக்க போகிறா, எனக்கு மானம் போகிறது அப்படின்னு சீறிக்கிட்டே கிளவி அறைக்குள்ளே வந்தா. மீனா திரும்பி தன் தாயை பார்த்தபோது கிளவியே கொஞ்சம் திடுக்கிட்டு தான் போயிட்டா. உள்ளே வராத, வெளியவே நில்லு அப்படின்னு கரை கடந்த கோபத்தோடு கத்துனா மீனா. ஏன் அப்படின்னு கிளவி கேட்டா. என் குழந்தைகள் கொலு வச்சிருக்கு, நீ பார்க்கக்கூடாது. கொலுவா? ஆமாம், கொலு தான், கொலு வச்சுருக்கோம் நானும் என் குழந்தைகளும், நீ பார்க்கக்கூடாது, நீ ஊரார் அப்படின்னு கத்துனான். ஐயையோ பைத்தியம் அப்படின்னா கிளவி. போ அந்தாண்ட, நீயும் உன் ஊரும் யாருக்கு வேண்டி இருக்குது உங்களோட உளறல்கள் எல்லாம் அப்படிங்கிறா. ஐயோ ஆகாதடி அப்படிங்கிறா. என்ன ஆகாது? யாருக்கு ஆகாது? உனக்கும் உன் ஊருக்கும் நானும் என் குழந்தைகளும் சந்தோஷப்படுறது ஆகாது, அவ்வளவுதானே? ஆகவே வேணாம். மகிஷாசுர மர்த்தினி குத்தம் வந்துடும் அப்படிங்கிறா கிளவி. மகிஷாசுர மர்த்தினி இங்கே வந்து கொலு இருக்கிறாளே, அதோ பார் அப்படின்னு மீனா ஒரு பெண் பொம்மையை காமிச்சா. பரவச புன்னகையோட மீனா உடனே கொலுவை நோக்கி நமஸ்காரம் செஞ்சு எழுந்து குழந்தைகளை கட்டி அணைச்சிக்கிட்டு, அவர் போன துக்கம் இன்னையோட எனக்கு தீந்து போச்சு. நீங்கள் இருக்கும்போது நான் துக்க வேஷம் போடுவது அம்பாளுக்கே பிடிக்கலை அப்படின்னு தாயே இதுவரையில் எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லி பொலன்னு கண்ணீர் வடிச்சா. யாராவது வரப்போகிறா, வாசக்கதவை சாத்துறேன் அப்படின்னு கிளவி ஓடுனா. இதோடு இந்த கதை முடியுது. மீண்டும் ஒரு சிறந்த கதையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி.